The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்றி வேறென்ன என்ற கேள்வியினை முன்வைத்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சந்தானம் நம்மோடு இணைந்திருக்கிறார். சந்தானம், சற்று நேரத்திற்கு முன்பாக தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். அவரை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயும் பதிவு செய்திருக்கிறார். அவர் என்ன பதிவுல என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் 2 விஷயங்கள் குறித்து தன்னுடைய பதிவுல இன்று வெளியிட்டிருக்கிறார். ஒன்று, மும்மொழி கொள்கைகளை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதின்றி வேறு என்ன என்று மத்திய கல்வித்துறை அமைச்சருடைய பேச்சுக்கு பதிலளிக்கும் மூலமாக ஒரு கேள்வி எழுப்புகிறார். குறிப்பாக நேற்று இரவு முதல் விகடன் பத்திரிகையினுடைய பக்கம் என்பது முடக்கப்பட்ட நிலையில இது தொடர்பாகவும் ஜனநாயகத்தின் 4வது தூணான இதழியல் துறைக்கு உரியதான பத்திரிகை சுதந்திர தர்மம் காக்கப்பட வேண்டும். 100 ஆண்டு காணும் விகடனின் இணையதள பக்கம் முடக்கப்பட்டதற்கு ஒன்றிய அரசுதான் காரணம் என்கின்ற கருத்து நிலவுகிறது. பத்திரிகை கூடங்களால் வெளியிடப்படும் கருத்துக்கள் தவறானவோ குற்றம் சுமத்துவையாக இருந்தாலும் நீதிமன்றம் மூலம்தான் தீர்வு காண வேண்டுமே தவிர கருத்து சுதந்திரத்தை முடக்கும் வகையில் அரசு செயல்படுவது அரசியல் சாசன உரிமையை கேள்விக்குறியாக்குவது என்று வேறு என்ன அப்படின்னு கேட்கிறார். அதே போன்று மாநில கொள்கைக்கு மொழிக் கொள்கைக்கு சவால் விடுத்து தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்றும் பகிரங்கமாக அறிவிப்பதும் விகடன் இணையதள பக்கத்தை முடக்கியதும் ஜனநாயகத்திற்கு எதிரான கண்டனத்திற்குரிய பாசிச அணுகுமுறையே என்று கூறியிருக்கிறார். பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையில் எடுத்தாலும் அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் மக்கள் பக்கம் நின்று தமிழக வெற்றி கழகம் என்னாலும் தீர்க்கமாக எதிர்க்கும் என்று தன்னுடைய அறிக்கையில 2 விஷயங்கள் தொடர்பாக பேசியிருக்கிறார். குறிப்பாக இந்த 2 விஷயங்களுமே பார்த்தோம்னா இந்த விகடன் பக்கத்தை முடக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மத்திய கல்வித்துறையை மும்மொழி கொள்கை ஏற்றாதான் நிதி ஒதுக்கணும்னு 2மே மத்திய அரசு சார்பில் எதிரான கருத்துக்களாக இருந்தா கூட தன்னுடைய அறிக்கையில இந்த மத்திய அரசா இருந்தாலும் சரி மாநில அரசா இருந்தாலும் 2 அரசுகளுக்குமே எதிராகவும் போராடும் அப்படின்றத தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பதிவிட்டிருக்கிறார். அதான் இந்த பதிவுல 2 முக்கியமான விஷயத்தை தவேக தலைவர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். மும்மொழி கொள்கை விவகாரம் தொடர்பாகவும் மேலும் விகடன் அந்த இணையதள முடக்கம் தொடர்பாகவும் அவர் பேசியிருக்கிறார். மும்மொழி கொள்கையில தவேக தலைவர் விஜயுடைய நிலைப்பாடு என்ன? மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கட்சியினுடைய முதல் மாநாட்டிலேயே அறிவிச்சிருக்கு. கட்சியினுடைய முதல் மாநாட்டிலேயே இருமொழி கொள்கை தான் தமிழக வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிருக்கு. எனவே 2 மொழி கொள்கையே தமிழக வெற்றி கழகம் பின்பற்றும் அப்படின்றத கட்சியினுடைய முதல் மாநாட்டில் அறிவிச்சிருந்தாங்க. கட்சியினுடைய முதல் செயற்குழு கூட்டத்திலையும் அது தொடர்பான தீர்மானங்கள் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருக்கு. எனவே இந்த மொழி கொள்கைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் எந்த கொள்கையில இருக்காங்களோ அதே கொள்கையில் தான் தமிழக வெற்றி கழகமும் இயங்குகிறது. இந்த நிலையில் தான் தற்போது மத்திய கல்வித்துறை அமைச்சர் அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும், மும்மொழி கல்விக் கொள்கை ஏற்றதான் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்த நிலையில தான் அதை கண்டிக்கும் வகையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதான் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.